ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது என்னடா இதை எடுத்த உடனே பட்டர் கேக்கை காட்டுறாளேன்னு யோசிக்காதீங்க. இது என் பர்த்டேக்கு எடுத்த வீடியோ கிளிப். இந்த வீடியோ கிளிப்பை எடிட் பண்ண டைம் இல்லாமல் வச்சு வச்சு இழுத்தடிச்சு இப்போ தான் கடைசியாக எடிட் பண்ணி உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பர்த்டேக்காக நான் பட்டர் கேக் மட்டும்தான் செய்தேன். நான் வேறு ஒன்றும் செய்ய டைம் இல்லாமல் போயிட்டது. நேரமே இல்லை, வேலை காலமை வேலை பின்னேற வேலைண்டு டைம் இல்லை. ஒரே ஒரு நாள் ஹாலிடே கிடச்சிருந்துச்சு. அந்த ஹாலிடேயில் பட்டர் கேக் அடித்து இவங்க கேக் வெட்டுச்சு. அதில் தான் கேக் வெட்டு, தனக்கு தான் பிறந்த நாள் தான் கேக் வெட்டணுண்டு. அப்போ துஷி சொன்னார், இல்லை இது அம்மாவோட பர்த்டேனுக்கு நோ 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 இது எந்த பர்த்டேன்னு சொல்லி தான் கேக் வெட்டணும், தான் அந்த மெழுகுதிரியை நோக்கணும்னு சொல்லி அவள் தான் எல்லாமே செய்தவ. சரி, அவட ஹாப்பிக்கு அதை விட்டாச்சுது அப்படியே. இதெல்லாம் பெரிய விஷயம் தானே, கேக் வெட்டுறது சின்ன சின்ன வயசில் இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. எங்களுக்கெல்லாம் இப்படி நடந்தது, இப்படியெல்லாம் இருந்ததாண்டே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. எங்களோட அம்மா அப்பா அவங்களோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினாங்களா இல்லையா ஒன்றுமே ஞாபகம் இல்லை எனக்கெல்லாம். அதால் அவைய சரி ஓகே இதெல்லாம் என்ஜாய் பண்ணட்டுக்கு, இந்த டைமில் தானே இதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு எங்களோட வந்து வாண்டு கூப்பிட்டாலும் கீழே இறங்கி வர மாட்டேன், மேலே ரூமுக்குள்ளே இருந்துக்கிண்டு. அப்போ இருக்கிற வரைக்கும் இருந்து எங்களோட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்ஜாய் பண்ணட்டுக்க வேண்டாம் சொல்லி விட்டாச்சுது. எல்லாருக்கும் கேக்கெல்லாம் வெட்டி தீத்தி முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த சமையல் வேலைக்கு கிளம்பியாச்சுது. ஏனெண்டா நாங்களே வெளியில் ஒரு இடமும் போகலை. இப்போ லென்த் போகுது தானே, ஃபாஸ்டிங் 40 டேஸுக்கு மேலே இந்த முறை. அப்போ அதால் ஒரு இடமும் போக இல்லை. எல்லாம் முடிஞ்சு இது ஈஸ்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஏதாவது செய்வோம்னா அதோட ஆறாட பர்த்டேயும் வருது. அப்போ ஆறாட பர்த்டேக்கு நீ அடுத்த செலிப்ரேஷன் போகும் தானே, அப்போ அதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து யாம் கிழங்குன்னு சொல்லுவாங்க, YAM யாம் கிழங்கு. அதோட மரவள்ளி கிழங்கு மாதிரியே தான் இது இருக்கும். அதுக்கு கட்டை சம்பல் அரைச்சி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது நல்ல மழை காலத்தில் நல்ல மழை நேரங்களில் சாப்பிடும்போது நல்ல சுட்ட சுட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு பட்டர் பூசியும் சாப்பிடுவேன் சில பேர். அது முடிய நான் அப்படியே வேலைக்கு நீ வெளிக்கிடணும், வேலைக்கு கிளம்புறதுக்கு இப்போ நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கிற சாப்பாடுகள் மாதிரி ஒரே சோறு கறின்னு சாப்பிடாம வித்தியாசமாக ரப் மாதிரி செய்து சாப்பிடுவோம்ன்றதுக்காக வேண்டி ரப்புக்குரிய கறி உள்ளுக்குள்ளே வைக்கிற கறி நான் செய்து கொண்டு இருந்தேன்னா அதில் நான் மஷ்ரூம் போட்டு செய்தேன்னா நார்மல் மஷ்ரூம் போடாமல், மஷ்ரூமில் செஸ்நட் அப்படி போடாமல் இது வந்து ஒயிஸ்டர் மஷ்ரூம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வித்தியாசம். நீங்கள் இறைச்சி கறி சாப்பிட்டவங்களுக்கு எப்படி ஒரு டேஸ்ட் வரும் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு இது இந்த ஒயிஸ்டர் மஷ்ரூம். எனக்கு நான் ஒருக்கா வேண்டி சமைச்சு பார்த்ததில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ திருப்பி இப்போ அந்த மஷ்ரூம் தான் வேண்டுறேன். எனக்கு என்னவோ தெரியலை, கிட்னி பீன்ஸ் வந்து எனக்கு நான் அவிக்கிறது பிள்ளையா இல்லது அது எனக்கு நான் வாங்குகிற கிட்னி பீன்ஸ் பிள்ளையாண்டு எனக்கே தெரியலை. நான் அவிக்கும் போதெல்லாம் அது பெரிய இந்த சாஃப்டாக வருதில்லை, ஓரளவு தான் அவியுது, ஃபுல்லாக அவியுதில்லை. அப்போ எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை. அதோட இப்போ என்ன செய்தேன்னு சொன்னால் அந்த மஷ்ரூமுக்குள்ளே பன்னீர் போடுறேன். எனக்கு இந்த கிட்னி பீன்ஸை ஃபுல்லாக அந்த நல்லா மசிகிற மாதிரிக்கு அவியலை. அதால் ஒரு உரலில் போட்டு இடிக்க அது நல்ல வடிவாக மசிஞ்சு வந்துட்டுது. அந்த அவ்வளவு கிட்னி பீன்ஸும் மசிஞ்சு வந்தது. அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு தான் அதோட ஃபில்லிங் ரப்புக்கு நான் ஃபில்லிங் செய்தேன். ஃபுல் ப்ரோட்டீனாக சாப்பிடணும், ஒரே கூட கார்போஹைட்ரேட் வேணாம் எனக்கு. ஏன்னா நாங்கள் கூட கார்போஹைட்ரேட் எடுத்தால் கூட ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. நான் வேலைக்கு போகிற அந்த இதில் நான் வேலைக்கு போகும்போது சில வழியில் பஸ்ஸில் இறங்கி நடந்து போவேன் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்படி இல்லைன்னா வேலையில் போய் செய்கிற அந்த இழுத்து பறித்து செய்கிற வேலைகளில் தவிர நான் மற்றபடி ஒர்க் அவுட் குறைவு. அப்போ நான் அதுக்காக கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும்னு நினச்சி தான் நான் ஃபுல் ப்ரோட்டீன் எடுத்துக்கொண்டு இப்போ கொஞ்ச நாளாக ஃபுல் ப்ரோட்டீனை பார்த்து எடுக்கிறேன். ஆனால் அப்படி இருந்து நான் இடையில சீட்டிங்கும் செய்கிறேன்னா, ஏதாவது ஸ்வீட்டை கண்டோட ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும்போது ஸ்வீட்டும் சாப்பிட்றேன்னா, இது வந்து கிட்னி பீன்ஸை உரலில் போட்டு இடித்து போட்டு ஒரு 2-3 தடவை இடிக்க அது டக்குன்னு இடிபட்டுட்டுது. அவ்வளவு பெருசாக அவியாமையில் எனக்கு வந்து க்ரீமியாக மசிஞ்சால் தான் அது உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வந்து நல்லா இருக்கும். எல்லா வெஜிடபிளும் அதோட போய் சேர நல்லா இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு வேறு எந்த கடலை மாவோ எதுவுமே நான் பாவிக்கலை. வெறும் பெப்பரும் பன்னீரும் மஷ்ரூமும் இந்த கிட்னி பீன்ஸும் போட்டு அதோட கொஞ்சம் தேசிப்புளி விட்டு உப்பு போட்டு தேசிப்புளி போட்டு கோகோனட் ஆயிலில் தான் நான் செய்தேனா. ஏன்னா இந்த முறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்கிற இன்னும் நல்லெண்ணெய் முதல் சொன்னாங்க, கொஞ்ச நாள் நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிடுங்க அது நல்ல பண்ணாங்க.
இது நான் இப்போ உங்களுக்கு இது என்னென்னு காட்டுறேன்னு சொன்னால் லைட்டஸ்ட்டில் எடுத்தது இது சீஸ். இதில் வந்து ஃபேட் குறைவாகவும் ப்ரோட்டீன் கூடவாகவும் இருந்துச்சு. இப்படி நிறைய இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்துடுங்க நீங்கள், ஃபேட் கூடையும் இருக்கிறதும் இருக்குது. நீங்கள் டயட்டில் இருக்கும்போது ஃபேட் கொஞ்சம் கூட எடுக்காமல் ஃபேட்டை குறைச்சி நல்ல ப்ரோட்டீன் உள்ளதுகளாக பார்த்து எடுங்க. நீங்கள் ஒவ்வொரு சாப்பாட்டு சாமான்கள் வாங்கும் போதும் அதில் உள்ள லேபிளில் உள்ளதை வாசிங்க. எவ்வளவு கிராம் ஃபேட் இருக்குது, எவ்வளவு கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்றதை பார்த்து எடுங்க. நீங்கள் சரி வெஜிடேரியனாக இருக்கிறதால பன்னீர் ப்ரோட்டீன் தானேன்னு பன்னீரும் நீங்கள் கூட எடுக்காதீங்க. 50 கிராமுக்கு கூட பன்னீர் எடுக்காதீங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா அதுலேயும் ஃபேட் இருக்குது. அப்போ ஃபேட் குறைங்க. நீங்கள் ஃபேட்டை குறைச்சா தான் உங்களுக்கு ஹெதியாக உடம்புல உள்ள ஃபேட் வந்து கட் டவுன் ஆகும். இது வந்து அந்த சீஸும் வச்சு போட்டு அந்த ரப்புக்குள்ளே என்ன கொஞ்சம் க்ரீமி தன்மையாக இருக்குன்றதுக்காக. இல்லாட்டிக்கு ட்ரை ஆயிரும் அப்படியே ஃபுல்லாக. நான் இப்போ கொண்டு போய் உடனே சாப்பிட போகிறதில்ல. இப்போ இது 3 மணி நேரத்துக்கு பிறகு தான் சாப்பிடுவேன். இதை எப்படி சூடு காட்டுறது, மைக்ரோவேவில் வச்சு சூடு காட்டினா அந்த ரப்பெல்லாம் ஒரு மாதிரி போயிடும். அப்போ அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் க்ரீமி தன்மையாக இருக்கணுமன்றதுக்காக வேண்டி இந்த சீஸை நான் வச்சு ஃபில் பண்ணுறேன். கிணக்கையும் சீஸ் வைக்கல, கொஞ்சமாக தான் வைக்கிறேன். வச்சு ஃபில் பண்ணி போட்டு இதில் 2 ரப் உங்களுக்கு தாராளமாக காணும். நான் இது ஒயிட் ரப் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் எடுக்காமல் நீங்கள் வந்து ஹோல் வீட்டில் எடுங்க. எனக்கு ஹோல் வீட் பெருசாக ஏனோ தெரியல, ரப்பில் எனக்கு ஹோல் வீட் பிடிக்கல எனக்கு, அதால் நான் எடுக்கலை. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி அதை எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களாகவே மேக் பண்ணுங்கள் வீட்டை. நீங்களாகவே சப்பாத்தி மாதிரி மேக் பண்ணி போட்டு நீங்கள் செய்யலாம். எனக்கு அதுக்கு நேரம் இல்லாத வழியால் நான் கடையில் ரெடிமேடாக பண்ணி நான் செய்கிறேன். இதில் நான் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. 6 மணிக்கு பிறகு தான் நான் சாப்பிட போகிறேன். சரியா நான் 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே இந்த சாப்பாடை முடிச்சிடுவேன். நான் 2 ரப் எடுக்கிறேன் நான் கொண்டு போய். ஆனால் நான் அன்றைக்கு இந்த 2 ரப்பும் சாப்பிடல. 1.5 ரப் தான் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிட இல்லாமல் ஃபுல் ஆகிட்டேன். ஏன்னா நல்ல ப்ரோட்டீன் தானே, அப்போ ஃபுல் ஆகிட்டேன். சின்னனில் நாங்கள் அப்பா அம்மாட்ட விளையாட்டுக்கு சாமானோ எது என்ன கேட்டாலுமே அடிதான் கிடைக்கும். ஏன்னா உடனே எங்களுக்கு கேட்டது எதுவுமே உடனே கிடைக்காது. இது இந்த இப்போ இருக்கிற எங்களோட பிள்ளைகளை பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், பாரு இதுகளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் சாமான்கள் வந்து கேக் மிக்சிங். இது சின்ன பிள்ளைகளுக்கு கேக் மிக்சிங். உண்மையிலேயே கேக்கை அவையெல்லாவே மேக் பண்ணி மைக்ரோவேவ்ல வச்சு போட்டு சாப்பிட்றது. 25 செகண்ட்ஸ் வைக்கிறது மைக்ரோவேவ்ல. இது சும்மா அவைகளுக்கு கார்ட்போர்ட் மாதிரி அந்த மைக்ரோவேவ் மாதிரி கொடுத்துருக்குறீங்க, அவன் மாதிரி செட்டப்பில் கொடுத்துக்கிறீங்கன்னா அவையெல்லாவே மேக் பண்ணி அவைக்கு நான் எல்லாமே அளந்து கொடுத்தேன்னா அவள் எடுத்து ஊற்றி அவையே மிக்ஸ் பண்ணி அந்த அந்த அவன் மாதிரி இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே வச்சு போட்டு அந்த பாக்ஸை அப்படியே கொண்டு போய் மைக்ரோவேவில் வச்சா உண்மையான கேக் வருது. நானே ஒரு டவுட்டில் தான் இது இப்படி வருமானன்றதே எனக்கு தெரியும். அதில் எல்லாமே அதில் எழுதியிருந்தேன், எல்லாம் ரீட் பண்ணி தான் செய்தேன்னா அவையே எல்லாமே செய்து போட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே வச்சு போட்டு கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வைக்க உண்மையான கேக் மாதிரி வந்துச்சு. அப்புறம் அந்த கேக்குக்குரிய ஃபில்லிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மேலால் சாக்லேட் ஃபில்லிங், வெனிலா ஃபில்லிங் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அவைக்கு அளந்து கொடுக்க அவை தானாகவே மிக்ஸ் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்து செய்துச்சுன்னா நீங்களும் ஒரு சின்னாக்களுக்கு இப்படி யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிவி ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு இதில் நீங்கள் ஆக்களை கொஞ்சம் ஏன்னா அவையில் பொம்பளை பிள்ளைகள் கூடுதல் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வினோம். இது கேக் அடித்து வைக்கிறதுகளெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வினோம் சின்னாக்கள் பொம்பளை பிள்ளைகள். பாய்ஸுக்கு எப்பயுமே வெளியில் விளையாடுறது, பால் விளையாடுறது இதுகள் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இவைகளுக்கு இது ஓகேயாக இருந்தது. கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் டைமை குறைச்சி இப்போ இதுலேயே ஒரு 1/2 hour கிட்ட மினக்கட்டாக இருந்து 1/2 hour கிட்ட மினக்கட்டுட்டு அந்த பிறகு அந்த கேக்குக்கு டெக்கரேட் பண்ணுறக்கு அதில் ஒரு 15 minutes கிட்ட நியர்லி 45 minutes கிட்ட இந்த ஒரு டொய். இது பெரிய விலையாகவும் இருக்கே இல்லை. இந்த இதிலே இது ஒரு தடவையோட விளையாடுறது இல்லை. இது வந்து ஒரு 3 தடவை கிட்ட அந்த கேக் அவையில் செய்யலாம். 3 நாளைக்கு கிட்ட மாதிரி அதை அப்படி தான் வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே உள்ள இதுகளெல்லாம் அப்படி தான் வச்சுருக்குறாங்க. அவங்க 3 நாளைக்கு அவையில் கேக் செய்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவைகளுக்கு ஒரு அவையோட டைமு. நீங்கள் ஏன்டா நாங்கள் சும்மா இருந்து நாங்களும் பிஸியாக இருக்கிறோம். நாங்கள் இந்த டைமில் நாங்கள் டிவியை போட்டு விட்டுட்டு எங்கட பாட்டுக்கு நாங்கள் போயிட்டோம்னா அவைகளுக்கு நல்ல வேட்டையாக போயிடும் டிவி பார்க்குறதுக்கு. அவைகளுக்கு அந்த ஆறாக்க ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இப்படி சின்ன ஆக்டிவிட்டி டாய்ஸ்களை வாங்கி கொடுக்குறது. இது எனக்கே தெரியாது இப்படி ஒரு டொய் இருக்குன்ட்டு அவையாவே தான் போய் சூஸ் பண்ணி தான் கேக் மேக் பண்ண போகிறேன்னுட்டு. எப்படி அது தெரியும்னு எனக்கே தெரியாது. கேக் மேக் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை எடுத்து ரீட் பண்ணி பார்த்தேன். இது கேக் உண்மையாக நான் நினச்சி இது உண்மையாகவே வருமா, இது சாப்பிடக்கூடாது போல் இருக்குன்ட்டு. எனக்கு அது இங்கே கடையில் வச்சு வாசிக்க நேரம் இல்லை. அப்புறம் வீட்டை கொண்டு வச்சு தான் நான் வாசிக்க இல்லை இது உண்மையாகவே சாப்பிட்ற கேக்காக தான் வருகுது. அந்த அவள் உள்ளுக்குள்ளே இருந்து எடுக்கிறா.
அது குக் பண்ணி வடிவ மைக்ரோவேவில் 25 செகண்ட் தான் குக் பண்ணி வெளியில் வந்துட்டு அவைக்கு ஒரே ஹாப்பி அதை பார்த்த உடனேக்கு. எங்களுக்கெல்லாம் இப்படி சின்ன வயசில் இப்படியெல்லாம் இருக்கவே இல்லையே. நாங்கள் மண்ணில் விளையாண்டாக்கள், கேக் அடித்து சட்டிபானை வச்சு களியில் சட்டிபானை செய்து தேடி பிடிப்போம். மழை காலங்கள் வந்தோடனே களியை தேடி பிடிச்சி அதில் சட்டிபானை செய்து இலகுலைகளை போட்டு கறி காய்ச்சி விளையாண்டாக்கள் நாங்களெல்லாம். இப்போ பாருங்கள், இப்போத்தைய காலத்து பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் வருது, எல்லாமே ரியலாக இருக்குது. எல்லாமே கேக் மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரியலாக அவைகளுக்கு அப்படியே லைஃப்பில் அவைகளுக்கு அப்படியே காட்டுறாங்க. இதெல்லாம் எங்களோட காலத்தில் இல்லையேன்றது. ஆனால் எங்களோட காலத்தில் இருந்தது ஒரு சந்தோஷம்தான். அது மழைக்குள்ளேயும் வெயிலுக்குள்ளேயும் போய் விளையாண்டு, மண்ணுக்குள்ளே போய் அலைஞ்சு விளையாண்டு, எல்லாமே இருக்கிறதுகளை கொண்டு நாங்கள் விளையாண்டு. இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் காசு கொடுத்து டொய்ஸை வாங்கி வீட்டில் வச்சுருந்து எல்லாமே சரிக்கு சமனாக வந்துட்டு நிஜமான லைஃபோட அவையல்ற இதுகளையும் கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அவையல்ற இப்போ நாங்கள் உண்மையாக கேக் அடித்து சாப்பிட்ற மாதிரி அவையல் சின்னங்களுக்கு உண்மையான கேக் என்ன. நாங்கள் கேக்குண்டு இதை விளையாண்டுனாங்க, களிமண் எடுத்து விளையாண்டுனாங்க, மண் எடுத்து விளையாண்டுனாங்க, மண்ணில் கேக் செய்து விளையாண்டுனாங்க. அவைகளுக்கு எல்லாமே ரியலாகவே இருக்குது. இட்ஸ் ஓகே, எல்லாமே இது தானே, முன்னேற்றங்கள் தானே, என்ன தொழில்நுட்பங்கள்ற முன்னேற்றங்கள் இதுகளும் தானே. இப்போ அவையால் வடிவாக இருந்ததை என்ஜாய் பண்ண நீங்களும் உங்களோட சின்னாக்களுக்கு இப்படி அவைகள டைமை கில் பண்ணணும்டா, ஸ்க்ரீன் டைமை கில் பண்ணணும்னு சொன்னால் இப்படியான இதுகளை நான் வேண்டி கொடுங்க. நான் இன்னும் இருந்தால் பார்த்து வாங்கி உங்களுக்கு நான் அதை சும்மா உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அவைகள டைமை நீங்கள் அவைகளை எப்படி நீங்கள் என்டர்டெயினாக வச்சு கொண்டு இருக்கலாம்ன்றதை நான் காட்டுறேன்.